ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் பேசும்போது, பக்தியோடவும் அதே நேரத்தில கொஞ்சம் கோபத்தோடும் தான் அவரு பேசினாரு. காரணம் பாருங்க, ஒரு கிறிஸ்டியன்ஸ் அவங்க வழிபடுகிற போது யாரும் குறை சொல்வதில்ல. ஒரு முஸ்லீம் அவர்கள் மார்க்கத்தில வழிபடுகிற போது ஒரு பண்டிகைகள்ல யாரும் குறைத்து மதிப்பிடுவதில்ல. எல்லாருமே நம்ம சந்தோஷப்படுறோம். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம். ஆனா ஒரு இந்துக்கள் ஒருங்கிணைந்து ஒரு பண்டிகையோ, ஒரு முருக பக்தர்கள் மாநாடோ இது மாரி நடக்கிற போது, உங்களுக்கு ஏன் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? இது எங்கள் முருகர். நாங்கள் வழிபடுகிற தெய்வம். இதை குறை சொல்ல உங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப காரசாரமாவே பேசினாரு. அவர் வழிய பதிவு பண்ணாரு. அதுதான் உண்மை. இதுல அரசியல் நோக்கு இல்ல. அவர் வழிய பதிவு பண்ணாரு. வெளியிலிருந்து வந்த மார்க்கத்தை எல்லாம் உங்களால ஏதாவது பேச முடியுமா? எங்கள மட்டும் சீண்டி சீண்டி பார்க்குறீங்களே! இனிமே சீண்டினால் அதற்கான தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் ரொம்ப கண்ணியத்தோடையும், கோபத்தோடையும் பதிவு பண்ணார். அதுதான் அவருடைய மிகச்சிறப்பா இருந்தது. உண்மையிலேயே பவன் கல்யாண் அவர்களுக்கு ஒரு சிறந்தாழ்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப மேடைய பெருமைப்படுத்தினதில அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. ரொம்ப நன்றி சார்.